கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக வீடுகள் சூழ்ந்திருந்த ஒரு இடத்திலே நடுவிலே ஒரு சிறிய இடைவெளி உண்டு. அதை விளையாட்டு தொடராக பிள்ளைகள் கருதி அங்கே கிரிக்கெட் விளையாடுவார்கள். அப்படி விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பையன் அடித்த பந்து அந்த திடலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைக்குள்ளே போய் விழுந்து விட்டது. அது ஒரு 5 அடி ஆழமுள்ள ஒரு சாக்கடை, தண்ணீர் தேங்கியும் ஓடிக்கொண்டும் இருக்கும். ஒரு சிறுவன் பந்தை எடுக்க வேண்டும் என்ற வேகத்திலே அந்த குழிக்குள்ளே குதித்து விட்டான். அவன் 4 அடி உயரம்தான் இருப்பான். அவன் பந்தை எடுத்து போட்டுவிட்டு மேலே ஏற முயற்சி செய்யும்போது முடியவில்லை. பிள்ளைகள் எல்லாம் கையை கொடுத்து தூக்கி விடுவதற்கு முயற்சி பண்ணினார்கள். அவர்களால் முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் சத்தம் போட்டதனால அங்கிருக்கிற பெரியவர்கள் ஓடி வந்தார்கள். அதிலே ஒரு அம்மா அவனை கண்டவுடனே டக்கென்று அந்த சாக்கடைக்குள்ளே அவர்கள் குதித்து அவனை மேலே தூக்கி விட்டார்கள். பிறகு எல்லாரும் கையை கொடுத்து அந்த அம்மாவே மேலே தூக்கி எடுத்தார்கள். ஏன் அந்த ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த அம்மா சாக்கடைக்குள்ளே இறங்கினார்கள் என்றால் அவள்தான் அந்த பையனுடைய தாய். பிள்ளையின் மீது உள்ள அன்பினாலே உள்ளே எப்படி இறங்குவது என்று அவள் யோசிக்காமல் உடனடியாக தன்னுடைய அன்பை செயலாக்கத்திலே கொண்டு வந்தாள். பாவத்திலே விழுந்த மனுக்குலத்தை மீட்க படைத்தவராகிய தேவகுமாரன் வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் விருப்பத்தோடு மனிதரை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்தார். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று தன்னை தேவனிடத்தில் ஒப்புவித்து தேவனுடைய குமாரனாக இறங்கி வந்தார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் நீதிமான்களாய் இருப்பதனாலே அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினாலே பூமிக்கு இறங்கி வந்து தம்மை பலியாக்கி நம்மை ரட்சித்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினாலே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சுய நீதியினால் அல்ல, தேவகுமாரனை விசுவாசிக்கிறதுனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறும்போது அவர் நமக்கு ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பிலே பங்கடைகிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவகுமாரனை உடையவர்களாக இருப்போம். அவர் மேல் வைத்த அன்பினாலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் மீது நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனை அனுப்பி உம்முடைய அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தினீர். அவருடைய அன்பை அங்கீகரித்துக் கொள்ளுகிறவர்கள், மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் நிச்சயத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். தேவகுமாரனை உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு இரக்கம் செய்யும். அவரை விடாமல் பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த நாளிலும் நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல இரக்கங்களை கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.